வணக்கம். மெக்னீசியம் நிறைந்த அசைவ உணவுகளின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது மெக்னீசியம் நிறைந்த உணவுகள், மெக்னீசியம் நிறைந்த அசைவ உணவுகளின் செய்முறை. மெக்னீசியம் தசை தளர்வுக்கு தேவையான அத்தியாவசிய தாதுக்களில் ஒன்றாகும். ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு மெக்னீசியம் தேவைப்படுகிறது. ஆற்றல் உற்பத்தி மற்றும் DNA தொகுப்புக்கும் மெக்னீசியம் தேவைப்படுகிறது. பருப்பு வகைகளில் மெக்னீசியம் நிறைந்தவை காராமணி, சிவப்பு காராமணி மற்றும் கொண்டைக்கடலை போன்றவை. கொட்டைகளான பாதாம், முந்திரி போன்றவற்றிலும் நிறைந்துள்ளன. சூரியகாந்தி விதைகள் மற்றும் எள் வேறு உதாரணங்கள். கம்பு, கேழ்வரகு மற்றும் சோளத்திலும் மெக்னீசியம் உள்ளது. அசைவ உணவுகளில் மெக்னீசியம் மிக குறைவாக உள்ளது. எனவே மெக்னீசியம் நிறைந்த இயற்கையான உணவுப் பொருட்களை அவற்றுடன் சேர்ப்போம். இவ்வாறு செய்வதால் அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு உணவின் மூலம் மெக்னீசியம் கிடைக்கும். முதல் உணவு கோழி வறுவல். இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை 2 துண்டுகள் அல்லது 100 கிராம் கோழிக்கறி, 50 கிராம் கழுவிய சிறுகீரை, 1½ மேசைக்கரண்டி புதிதாக துருவிய தேங்காய், 5 பூண்டு பற்கள், 2 காய்ந்த சிவப்பு மிளகாய், அரை தேக்கரண்டி சீரகம், சுவைக்கேற்ப உப்பு. மேலும் தேவையானவை அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள், ஒரு சிறிய நறுக்கிய வெங்காயம், ஒரு சிறிய நறுக்கிய தக்காளி, 2 தேக்கரண்டி எண்ணெய், 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு. செய்முறை: கோழியை கழுவி சுத்தம் செய்யவும். கோழியின் மீது எலுமிச்சை சாறு தடவி 20 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். சீரகம், பூண்டு மற்றும் காய்ந்த மிளகாயை சேர்க்கவும். 2 நிமிடங்கள் வதக்கவும். இதனுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். இதனுடன் கோழியை சேர்த்து நன்கு கலக்கவும். இதனை மூடி 6-8 நிமிடங்கள் சமைக்கவும். மசாலாக்கள் மற்றும் சிறுகீரையை சேர்க்கவும். கோழி வேகும் வரை மூடி வைத்து சமைக்கவும். கடைசியாக புதிதாக துருவிய தேங்காயை சேர்த்து மேலும் 5 நிமிடங்கள் சமைக்கவும். கோழி வறுவல் தயார். இந்த கோழி வறுவலின் ஒரு கிண்ணத்தில் சுமார் 133 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. இரண்டாவது உணவு வேக வைத்த முட்டை பொரியல் ஆகும். இந்த உணவை செய்ய தேவையானவை 2 முட்டைகள், 50 கிராம் கழுவிய வெந்தயக்கீரை, 1½ மேசைக்கரண்டி எள் பொடி, ஒரு சிறிய நறுக்கிய வெங்காயம். மேலும் தேவையானவை 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 தேக்கரண்டி எண்ணெய், சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: தவாவை சூடாக்கி எள் பொரியும் வரை வறுக்கவும். அவற்றை ஆறவிடவும். பின்னர் அவற்றை பொடியாக அரைக்கவும். முட்டைகளை வேக வைக்க அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைத்து நன்கு கலக்கவும். உப்பு மற்றும் சிவப்பு மிளகாய் தூளை சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். மற்றொரு கிண்ணத்தில் எண்ணெயை தடவி அதில் முட்டையின் கலவையை ஊற்றவும். இந்த கலவையை ஸ்டீமரில் 6-7 நிமிடங்கள் வேக வைக்கவும். வேக வைத்த பிறகு அதை ஆறவிடவும். வேக வைத்த முட்டைகளை எடுத்து துண்டுகளாக வெட்டவும். பொரியலை செய்ய ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். இதனுடன் வெந்தயக்கீரை, மசாலாக்கள் மற்றும் எள் பொடியை சேர்த்து நன்கு கலக்கவும். இதை 2 நிமிடம் வதக்கவும். முட்டை துண்டுகளை வாணலியில் சேர்க்கவும். இதை மூடி 2-3 நிமிடங்கள் சமைக்கவும். வேக வைத்த முட்டையின் பொரியல் தயார். இந்த பொரியலின் ஒரு கிண்ணத்தில் சுமார் 120 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. அடுத்த உணவானது சூரியகாந்தி விதை மீன் குழம்பு.
இந்த உணவை தயாரிக்க 2 துண்டுகள் காணாங்கெழுத்தி மீன் தேவைப்படும். காணாங்கெழுத்தி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வங்கவராசி மீனை பயன்படுத்தலாம். மேலும் தேவையானவை 2 மேசைக்கரண்டி சூரியகாந்தி விதைகள், ஒரு சிறிய நறுக்கிய தக்காளி, ஒரு சிறிய நறுக்கிய வெங்காயம், ஒரு தேக்கரண்டி சீரகம். மேலும் தேவையானவை 4 - 5 பூண்டு பற்கள், அரை தேக்கரண்டி கருப்பு மிளகு, அரை தேக்கரண்டி கொத்தமல்லி இலைகள், சுவைக்கேற்ப உப்பு, ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 தேக்கரண்டி எண்ணெய். செய்முறை: சூரியகாந்தி விதைகளை 1 - 2 மணி நேரம் ஊற வைக்கவும். பின்னர் அவற்றை வடிகட்டவும். மீனின் மீது சிறிது உப்பை தடவவும். அதை 15 - 20 நிமிடங்களுக்கு ஓரமாக வைக்கவும். ஒரு தவாவில் சீரகம் மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றை வறுக்கவும். பின் அவற்றை ஆறவிடவும். சூரியகாந்தி விதைகள், சீரகம் மற்றும் கருப்பு மிளகை ஒன்றாக சேர்க்கவும். அவற்றில் சிறிது தண்ணீர் சேர்த்து மிருதுவாக அரைக்கவும். இதை பின்னர் பயன்படுத்துவோம். வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். வெங்காயம் மற்றும் பூண்டை சேர்க்கவும். பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். தக்காளி சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். இதனுடன் மசாலாக்கள் மற்றும் நாம் செய்த விழுதை சேர்க்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். இதனுடன் மீனை சேர்த்து நன்கு கலக்கவும். வாணலியை மூடி 10 நிமிடங்கள் சமைக்கவும். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை சேர்க்கவும். சூரியகாந்தி விதைகளின் மீன் குழம்பு தயார். இதன் ஒரு கிண்ணத்தில் சுமார் 168 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. கடைசி உணவானது காராமணி மற்றும் இறால் பொரியல். இந்த உணவை தயாரிக்க தேவையானவை: 2 மேசைக்கரண்டி முளைக்கட்டிய காராமணி, 50 கிராம் இறால், ஒரு நடுத்தர அளவு நறுக்கிய தக்காளி, ஒரு சிறிய நறுக்கிய வெங்காயம், 4 - 5 பூண்டு பற்கள், ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி இலைகள். மேலும் தேவையானவை: ஒரு தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு, ஒரு தேக்கரண்டி எண்ணெய், ஒரு தேக்கரண்டி எலும்பிச்சை சாறு. செய்முறை: முளைப்பதற்கு காராமணியை இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலையில் அதை வடிகட்டி சுத்தமான மஸ்லின் துணியில் கட்டி வைக்கவும். 2 நாட்களுக்கு அவற்றை ஒரு கதகதப்பான இடத்தில் வைக்கவும். அவை முளைக்கட்டியதும் பின்னர் பயன்படுத்த அவற்றை ஓரமாக வைக்கவும். இப்பொழுது நாம் பொரியலை செய்வோம். அதை செய்ய முதலில் இறாலை சுத்தம் செய்து சரியாக கழுவவும். இறால்களின் பின்புறத்தில் ஒரு பிளவை செய்யவும். அதிலிருந்து கருப்பு நூலை வெளியே எடுக்கவும். இந்த கருப்பு நூல் மறுபக்கத்தில் இருந்தால் அதுவும் அகற்றப்பட வேண்டும். இறாலின் மீது எலும்பிச்சை சாறு தடவி 20 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். தக்காளி சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். இதனுடன் மசாலாக்கள், முளைத்த காராமணி மற்றும் இறாலை சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். இறால்கள் வேக சிறிது தண்ணீர் சேர்த்து 5 நிமிடங்கள் வாணலியை மூடி வைக்கவும். இறால் வெந்ததும் கொத்தமல்லி இலையை சேர்த்து கிளறவும். காராமணி மற்றும் இறால் பொரியல் தயார். இந்த ஒரு கிண்ணம் பொரியலில் சுமார் 119 மில்லிகிராம் மெக்னீசியம் உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்கு தினசரி உணவில் மெக்னீசியத்தை சேர்த்துக் கொள்வது அவசியம். இந்த அனைத்து உணவுகளிலும் புரதம், ஃபாலேட், நார்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. மேலும் துத்தநாகம், இரும்புச்சத்து, கோலின் மற்றும் வைட்டமின் B12 நிறைந்துள்ளன. இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.